வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய மிலாட் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தைலா காரை விட்டு இறங்கி மெதுவாக நடந்தாள். திரும்பி பாராமலேயே நடந்தாள். அவள் திரும்பி பார்ப்பதை எதிர்பார்த்து கொண்டு இன்னும் நிற்கிறானோ என்று அறிய ஆவல் பிறந்தது. அந்த ஆவலையும் அடக்கி கொண்டு நடந்தாள். அவள் முன்னால் கம்பீரமாக எழுந்த ஹைகோர்ட் கட்டிடம் ஒரு கணம் பெரிய அணையாக தெரிந்தது. அவளுக்கும் அவனுக்கும் நடுவே இது ஒரு குறுக்கு சுவர் என்று கூட தைலா நினைத்தாள். ஆனால் அவளுக்கும் அவனுக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்புக்கு இதுதான் பாலம் என்றும் மனம் முணுமுணுத்தது. ஹைகோர்ட்டை வாழ்த்துவதா வசைப்பாடுவதா? வராந்தாவில் யார் யாரோ உட்கார்ந்திருந்தார்கள். ஆரஞ்சு பழக்காரர்கள் மரத்தடியில் உட்கார்ந்திருக்க பழங்களை உரித்து தோலை கண்ட இடங்களில் போடும் கட்சிக்காரர்கள். அவர்களுடன் வந்தவர்கள் எல்லோரும் வராந்தாக்களில் மண்டி கிடந்தார்கள். கருப்பு கோட்டு அணிந்து கட்சிக்காரர்கள் பின் தொடர வக்கீல்கள் அவசரமாய் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு தோணில் சாய்ந்தவராய் ஒருவர் பழைய தகரப்பெட்டி நிறைய பேப்பர்களும் ஸ்டாம்புகளுமாய் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் சுங்கிடி புடவை உடுத்திய நடுத்தர வயது மாது ஒருத்தி 10 ரூபாய் நோட்டு ஒன்றை கையில் வைத்து என்னென்னவோ கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் தியேட்டருக்கு செல்லவிருக்கும் நோயாளியின் பயமும், அதே சமயம் இந்த நிலைக்கு சித்தப்பா தன்னை ஆளாக்கி விட்டாரே என்ற வெறுப்பும் தைலாவின் உள்ளத்தில் உண்டாயின. வைத்த காலை எடுப்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்ற எண்ணமும் கூடவே எழ அவள் நடந்தாள். திடீரென்று பரிச்சயமே இல்லாத ஒரு குரல் அவளை அழைத்தது. இந்தாம்மா குழந்தை, கூப்பிட்ட குரல். அவள் நின்று திரும்பி பார்ப்பதற்குள் 2:08 அவளுக்கு முன்னால் வந்து நின்றது. ஏமா குழந்தை, நீ கோபாலன் வீட்டில் தானே இருக்க? கோபாலனுக்கு தெரிந்தவர், அன்று காலையில் அவளை பார்த்திருக்கிறவர் என்ற எண்ணத்தில் தைலா தன்னுடைய சிந்தனை குழப்பத்தில் தலையசைத்தாள். இன்னைக்குத்தான் பாவம் ஊர்ல இருந்து வந்திருக்கிற. ஆமாம். நீதானே CS 118 வாதி? ஆமாம். கோபாலனுக்கு என்ன சொந்தம்? அட்வொகேட் ராமாமிர்தத்தின் சேம்பர்ஸ் எங்கே இருக்கிறது? திடீரென்ற எல்லா குழப்பமும் பனி விலகியது போல விலகியது. ராமாமிர்தமா? பெரிய வக்கீலாத்தான் பிடிச்சிருக்க. வா, எனக்கு தெரியும். என் நேம் வைத்தி. சேம்பர்ஸ் 199 போகலாமா? தைலா மெதுவாக நடந்தாள். உன் பிரதிவாதி பெரிய பணக்காரன், விட்டுறாத. சரி. ராமாமிர்தமே இந்த கேஸை எடுத்து நடத்துவார்னு எனக்கு தோணலை. பின்ன அவர்கிட்ட ராகவன் ஒரு ஜூனியர் இருக்கான். அவன்தான் நடத்துவான். கெட்டிக்காரன் தான். ஆனா எனக்கு அவனை பிடிக்காது. தைலா மௌனமாக நடந்தாள். கோபி பணக்காரன், அவளுடைய பிரதிவாதி. அவனை விடக்கூடாது என்கிறார் இந்த எங்கிருந்தோ முளைத்த வைத்தி. இவர் யார் அவளுக்கு புத்தி சொல்ல? சார், நீங்க எப்படி போகணும்னு சொன்னா போதும், கூட வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பிரதிவாதி கூடவே. அவன் காரில் இவ்வளவு தூரம் வந்துவிட்ட. நான் நல்லவன், உன் கேஸ் ஜெயிக்கணும்னு அம்பாளை வேண்டிக் கொண்டவன். உன்னை ராமாமிர்தம் சேம்பர்ஸ் வரையில் கொண்டு போய்விட நான் கொடுத்து வைக்கணும். வைத்தை விடவில்லை. தைலா மீண்டும் மௌனமாக நடந்தாள். முதல் மாடி ஏறி அட்வொகேட் அசோசியேஷனையும் தாண்டி நடக்கையில் மீண்டும் வைத்தை பேச ஆரம்பித்தான். தோ கடைசி ரூம் தான் ராமாமிர்தம் சேம்பர்ஸ். இப்ப அங்க யாரும் இல்லை. ராமாமிர்தம் 3ஆம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். ராகவன் ரிஜிஸ்ட்ரார் முன்னால நின்று ஏதோ அஃபிடவிட் ஃபைல் பண்ணி கொண்டிருக்கிறான். தேங்க்ஸ். இனிமேல் நான் போய்கொள்கிறேன். ஒரு சின்ன ஒத்தாசை, 3 மணி நேரத்துக்குத்தான், செய்ய முடியுமா என்றான் வைத்தி. என்ன? ஒரு 5 ரூபீஸ் வேணும். சேம்பர்ஸ்லேயே கொண்டு வந்து தரேன். முத்துன்னு ஒரு டைப்பிஸ்ட் இருக்கான், ரொம்ப கெட்டி. பணம் கொடுக்காவிட்டால் மேட்டரை தரமாட்டான். டெய்லர் கூட தைச்சதற்கு அப்புறமா தரேன்னு சொன்னா சரிம்பான். இவன் ரொம்ப மோசம். ஒரு 5 ரூபீஸ். ஐ எம் சாரி. 5 தான். நீங்க இவ்வளவு தூரம் மாடி ஏறி நடந்து வந்து வழி காட்டினதற்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அப்போ இல்லைன்னா சொல்கிறீர்கள்? ஆமாம். ராகவன் உங்க கேஸை நடத்தினால் கோவிந்தாதான். நான் அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்ஸ். வைத்தியை அனாதையாக நிற்க வைத்துவிட்டு தைலா 199 நம்பர் அறைக்குள் நுழைந்தாள். அறையில் 2 மேஜைகள், மேலே மின் விசிறி சுழன்று கொண்டிருந்தது. மேஜை மேல் கேஸ் கட்டுக்கள் மண்டி கிடந்தன. நாற்காலிகளை எண்ணி பார்த்தாள். 8. 2 மேஜைகளுக்கு அப்பால் ஒரு பச்சை நிற கேன்வாஸ் ஸ்கிரீன். ஸ்கிரீனுக்கு பின்னால் ஒரு சாய்வு நாற்காலி. அதன் அருகே 2 டீப்பாய்கள். ஒரு டீப்பாயின் மேல் ஒரு சிறு டேபிள் ஃபேன், இன்னொரு டீப்பாயின் மேல் சாப்பாட்டு கூடை. பிளாஸ்கின் டம்ளர் மூடி தலையை நீட்டிக் கொண்டிருந்தது. டீப்பாயின் மேல் கூடைக்கு அருகில் ஒரு சீப்பு மலைப்பழம். கண்ணோட்டத்தை விட்டு திரும்புகையில் வலது தொடை இன்னொரு டீப்பாயின் முனையில் இடித்தது. பார்த்தாள். அதன் மேல் ஒரு டைப் ரைட்டர் இருந்தது. பாதி அடித்த தாள்கள் மின்சார விசிறியின் காற்றில் லேசாக ஆடிக்கொண்டிருந்தன. 3வது கோர்ட்டில் இருந்து ராமாமிர்தம் எப்போது திரும்பி வருவார்? அஃபிடவிட் ஃபைல் பண்ண சென்றிருக்கும் ஜூனியர் எப்போது வருவார்? கை கடிகாரத்தை பார்த்தாள். முட்கள் தெரிந்தனவே ஒழிய நேரம் புத்தியில் ஏறவில்லை. தைலா ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள். அதே சமயம் ஒரு கருப்பு கவுன் வேகமாக வருவதை உணர்ந்தாள். ஏறிட்டு பார்த்தபோது கருப்பு கவனுக்குள் நீல நிற புடவை ஒளிந்து கொண்டிருப்பதையும் கண்டாள். புடவையின் பார்டரில் புது தினசான பூக்கள் சிதறின. ராகவன் இல்லை? கேட்டுக்கொண்டே நுழைந்த சுஜா தைலாவை பார்த்ததும் ஒரு கணம் திடுக்கிட்டவளைப் போல நின்றாள். இல்லை, நானும் அவருக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ரெஜிஸ்ட்ரார் கோர்ட்டில் இருப்பதாக கேள்வி. நோ, he is not there. I am coming just from that court. By the way, who are you? கட்சிக்காரி. நேம்? யுவர்ஸ் என்று இழுத்துக்கொண்டே தைலா சுஜாவை பார்த்தாள். சுஜா கழுக்கென்று சிரித்தாள். ஐ எம் சாரி, எனக்கு மேனஸ் கிடையாது. உன்னை விரட்டுற மாதிரி கேள்வி கேட்டுவிட்டேன். என் பெயர் சுஜா. நான் ஒரு அட்வொகேட். மிஸ்டர் ராகவன் என்னுடைய ஃப்ரெண்ட். என் பெயர் தைலா. மிஸ்டர் ராகவன் என்னுடைய அட்வொகேட்டின் ஜூனியர். ஓ, ஐ சி. உன் கேஸில் நான் ராகவனுக்கு எதிர்கட்சி. காலையில் தான் உங்க கட்சிக்காரர் என்னிடம்தான் என் எதிரி என்றார். யூ மீன் கோபி? எஸ். ஹீ இஸ் அ குட் சாப். ஐ லைக் ஹிம். நல்ல பிள்ளை, பெரிய பரம்பரை. என் சீனியர் வேதநாயகம் ஜெயிக்காத கேஸ்களை எடுத்துக்கொள்ள மாட்டார். ராமாமிர்தத்தை பற்றியும் அப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள். பர்சனலா ஒரு கேள்வி கேட்டா தப்பா எடுத்துக்கொள்ள மாட்டீர்களே? நோ, டெஃபினெட்லி நாட். ஐ எம் அ ஃப்ராங்க் பர்சன். மிஸ்டர் ராகவன் ஆர்டினரி ஃப்ரெண்டா அல்லது? ஐ லைக் யுவர் கொஷன். அவர் சாதாரண ஃப்ரெண்ட் இல்லை, ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் இன்னைக்கு இங்கே வந்தது அவரோட சண்டை போட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதற்கு? சண்டை போட போகிறேன் என்றதற்கா? நோ நோ, ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் என்றதற்கு. தேங்க்யூ. உனக்கு எந்த ஊர்? கோயம்புத்தூர். உங்களுக்கு? உனக்குன்னே கேளு. பெண்களுக்குள் இந்த மரியாதை அசம்பாவிதமாகப்படுகிறது. பெரிய மாமிகள் கிட்ட பேசுகிற போதுதான் நான் நீங்கள் உங்கள்னு பேசுவேன். எந்த ஊரா? மெட்ராஸ் தான். அப்பாவுக்கு பூர்வீகம் தஞ்சாவூர். என் அப்பா இதே ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர். அவருடைய ஓவியம் கூட போர்ட்ரைட் கேலரியில் இருக்கு. ராஜாங்கம்னு பேரு. ICS. தைலா ஒரு கணம் பிரமித்து போனாள். நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. நீங்க கூடாது. நீ ரொம்ப சிம்பிளா இருக்கியே. சிம்பிள்னா எதுல? எல்லாவற்றிலும் தான். சாதாரண வாயில் புடவை, காதிலே சிம்பிள் ஸ்டட், ரிஸ்ட் வாட்ச் கூட சிம்பிள். நீ ICSன் பெண் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். ராகவன் கூட சிம்பிள். அவள் சொல்லி வாய் மூடவும் டெலிஃபோன் மணி அலறவும் சரியாக இருந்தது. சுஜா டெலிஃபோனை எடுத்தாள். எஸ், நமஸ்காரம் சார். டைப்பிஸ்ட் வெளியே போயிருக்கான் சார். என்ன? CRB 214? சரி சார். ராகவனா? 7வது கோர்ட்டா? பேப்பர்ஸை அவர் கையில் நானே கொண்டு போய் கொடுக்கிறேன். நோ மென்ஷன் ப்ளீஸ். சுஜா டெலிஃபோனை வைத்துவிட்டு ராமாமிர்தம் மேஜையின் மேல் குவிந்திருக்கும் கேஸ் கட்டுகளில் கண்ணை செலுத்தினாள். சீனியர் 3ஆம் கோர்ட்டில் இருக்கிறார். அங்கே கேஸ் இன்னும் நடக்கிறது. 7ஆம் கோர்ட்டில் இன்னொரு மேட்டர். மிஸ்டர் ராகவன் ஓடியிருக்கிறார். சீனியர் டைப்பிஸ்டிடம் பேப்பர்ஸை எடுத்து கொண்டு வர ஃபோன் பண்ணி இருக்கிறார். இங்கே யாருமே இல்லை.
அதுதான் நான் கொண்டு வரேன்னேன். சுஜா மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே CRB 214 தேடி எடுத்தாள். நான் கொடுத்துவிட்டு என் சேம்பர்ஸில் இருக்கிறேன். முதல் மாடியில் இருக்கும் 97ஆம் நம்பர். நீ அங்கே வா, பேசிக்கொண்டே காஃபி சாப்பிடலாம். என்ன? ஓகே என்றாள் தைலா. போகிற போக்கை பார்த்தால் சீனியரும் ஜூனியரும் 1 மணிக்கு முன்னாலே வரமாட்டார்கள் போலிருக்கு. இந்த டைப்பிஸ்டையும் காணோம், குமாஸ்தா வெங்கியையும் காணோம் என்றாள் சுஜா. சம்பந்தமில்லாமல் தைலாவின் வாய் ஓகே என்று முணுமுணுத்தது. 14 வயது சிறுவர்கள் 2 பேர் 45 வருடங்களுக்கு முன் வீட்டை விட்டு ஓடி வந்தார்கள். ஒருவன் பணக்கார வீட்டு பிள்ளை, இன்னொருவன் அவனை நாடி நம்பி வாழ்ந்த அனாதை. இருவரும் எழும்பூரில் இறங்கி கையில் இருக்கும் காசை 3 நாளில் தொலைத்தார்கள். 4ஆம் நாள் முதல் பணக்கார வீட்டு பையனால் சமாளிக்க முடியவில்லை. 4ஆம் வாரத்தில் தேராததால் வீட்டில் கிடைக்கக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு பட்டினி கிடக்காமல் வாழ்வதே மேல் என்ற ஞானோதயம் அவனுடைய வயிறு சுருங்கிய போது பிறந்தது. திருச்சிக்கு செல்வது எப்படி, யாரிடம் பணம் கேட்டால் கிடைக்கும் என்ற யோசனையில் தீவிரமாக ஆழ்ந்தான். தன் தாயாரின் ஒன்றுவிட்ட தமையன் நுங்கம்பாக்கத்தில் இருப்பது அவனுக்கு தெரியும். கூட வந்த சிநேகிதனை ஹைகோர்ட் வெராந்தாவில் உட்கார வைத்துவிட்டு நுங்கம்பாக்கத்தை நோக்கி நடந்தான். நடந்தவன் எப்படி போய் சேர்ந்தான், ஒன்றுவிட்ட மாமா என்ன செய்தார் என்பதெல்லாம் காத்திருந்தவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியப்படுத்தவும் சிநேகிதன் திரும்பி வரவில்லை. 2-3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திருச்சிக்கு திரும்பிய நண்பன் பணத்தின் சுகத்தை மீண்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்பது தெரிய வந்தது. காத்திருந்த நண்பனுக்கு விட்டு சென்றவன் மீது ஆத்திரமோ கோபமோ பிறக்கவில்லை. 4ஆம் வாரம் வரையில் படித்ததே நண்பனின் பிச்சைதான். அவன் உடுத்திருக்கும் வேட்டியும் சட்டையும், நண்பன் போட்டு எரிந்த துணிகள். நண்பன் தானாக அவனை உதாசீனம் செய்திருக்கவே மாட்டான். ஒன்றுவிட்ட மாமா 2ஆம் பேர் வழிக்கு தெரியாமல் அவனை திருச்சிக்கு மூட்டை கட்டி அனுப்பியிருப்பார். சென்னையில் மாட்டிக்கொண்டவனுக்கு துணை தெய்வம் ஒன்றுதான் என்று தோன்றியது. நட்பின் அடிப்படையில் நண்பன் அளித்தது எல்லாம் தர்மம் என்றோ பிச்சை என்றோ நினையாமல் இருந்த அவன் இனிமேல் உழைத்து பிழைக்க வேண்டும், பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டும், அல்லது திருடி பிழைக்க வேண்டும் என்ற நிலைமை பிறந்தது. அவன் யோசித்தான். எளிதான தொழில் பிச்சை தொழில். ஆனால் அது ஈனமான தொழில். வலுவு பெற்றவர்கள் பிச்சை எடுத்தால் கடவுள் மன்னிக்க மாட்டார். பிறர் பொருள்களை அபகரிக்கிறவர்கள் பாவிகள். அவர்களுக்காக நரகம் காத்து கொண்டிருக்கிறது. நரகத்தின் வாயிலில் நெருப்பு நாக்கை நீட்டிக்கொண்டு நிற்கிறது. அவன் அந்த ஜுவாலையை கடந்து நரகத்தினுள் சென்றால் அங்கே பயங்கரமான பள்ளங்களும் ஆழமான குழிகளும் இருக்கின்றன. இன்றைக்கு திருடியவன் நாளைக்கு நரக குழியில் பலனை அனுபவிக்க வேண்டும். பையன் யோசித்தான். உழைப்பதை தவிர வேறு வழி எதுவும் அவனுக்கு புலப்படவில்லை. 4ஆம் வாரத்தில் தேர்வு பெற்ற அவனால் இனிமேல் படிக்க முடியாது. அதற்கு வசதி இல்லை. தொழில் என்றால் என்ன, என்ன தொழிலுக்கு அவன் லாயக்கு என்பன போன்ற கேள்விகள் அவனுள் பிறந்தன. பதில் தெரியாமல் நண்பன் சென்ற பிறகு 3 நாள் பட்டினியில் திண்டாடிய பின்னே அவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து ஆர்மீனியன் தெரு மாதா கோயிலை அடைந்தான். அப்போது நேரம் காலை 10 மணி. ஒரு பையன் கால்கள் பின்ன பின்ன வருவதை வாசலில் நின்று கொண்டே ஒரு வெள்ளைக்கார பாதிரியார் கவனித்தார். தம்மை நோக்கித்தான் அவன் வருகிறான் என்று அவருக்கு தெரிந்தும் அவர் அங்கேயே நின்று கொண்டிருக்கவில்லை. ஒடிந்து விழுகிறாற் போல் இருக்கிற கால்கள் இன்னும் 10 அடி கூட நகராது என்று அவருக்கு தோன்றிவிட்டது. ஓடோடி சென்ற பையனை பிடித்து அப்படியே தூக்கி கொண்டு கோயிலுக்கு திரும்பினார். மயக்க நிலையில் பையனின் கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு ஒளி பிழம்புதான். அப்பிழம்பு அவன் பார்த்திராத ஒரு உலகிலிருந்து வருவது போன்ற பிரம்மை எழுந்தாலும் அது அனுபவ ரீதியாக காணும் ஒளிதான் என்று புலப்பட்டது. அந்த ஒளி அவனை தூக்கி கொண்டு வந்த பெரியாரின் கண்களிலிருந்து தோன்றும் அன்பு ஒளி என்பதையும் சீக்கிரத்திலேயே உணர்ந்து கொண்டான். 2 துண்டு ரொட்டியும் ஒரு கோப்பை தேநீரும் உள்ளே சென்ற பிறகுதான் அவனுடைய உடலில் தெம்பு மீண்டது. அதன் பிறகுதான் பெரியவரும் அவனிடம் பேச ஆரம்பித்தார். உன் பெயர்? ஸ்டான்லி மோசஸ் வேதநாயகம். எந்த ஊர்? திருச்சி பாலக்கரை. உன் அப்பா? இல்லை. அம்மா? இல்லை. இதுவரையில் யார் நிழலில் இருந்தே? கர்த்தரின் அருளால் ஒரு நண்பனின் நிழல் கிடைத்தது.
அந்த நிழலும் இப்போது இல்லை. எதுவரையில் படித்திருக்கிறாய்? 4ஆம் வாரம் பாஸ் செய்து விட்டேன். மார்க் தெரியுமா? தெரியும். இங்கிலீஷ் 74, தமிழ் 72, சயின்ஸ் 88, சரித்திரம் பூகோளம் 54. ஹிஸ்டரி ஜாகிரபியில் நீ வீக். பாதிரியார் சிரித்தார். பிறகு, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார். உங்கள் கேள்வி புரியவில்லை. வேலை செய்து மாத சம்பளம் வாங்கி கொண்டு 4th ஃபார்ம் படித்தவன் என்ற பெயருடன் இருக்க விருப்பமா? இல்லை, மேலே படிக்க ஆசையா? படிக்க ஆசைதான், ஆனால் வசதி இல்லை. ஏழைகளுக்கு படிக்க ஏது வழி? நீ படிக்கலாம், ஆனால் படிப்பு முடிந்த பின் நாங்கள் சொல்கிறபடி கேட்க வேண்டும். என்ன சொல்வீர்கள்? இப்போது தெரியாது. அது தெரியாமல் என்னால் எந்த வாக்குறுதியும் தர முடியாது. நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி. நான் வருகிறேன். அப்போ படிக்க வேண்டும் என்று இல்லையா? நீங்கள் என்னை படிக்க வைத்தால் அது தர்மம். அதன் பின் உங்கள் கட்டளைப்படி நான் நடக்க வேண்டும் என்று நிபந்தனையிட்டால் அது தர்மத்தின் உயிரை கொல்லுவது போல ஆகிறது. நீங்கள் சொல்கிறபடி நான் நடக்காவிட்டால் நான் நன்றி கெட்டவனாகி விடுவேன். இத்தனை குழப்பங்களிலிருந்தும் தப்பிக்க ஒரு வழிதான். அது உங்கள் தயவில் படிக்காமல் இருப்பதுதான். வெள்ளைக்கார பாதிரி அவனுடைய உடலை வருடி கொடுத்தார். யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் என்றார். நிபந்தனை ஏதுமின்றி வேதநாயகத்துக்கு படிப்பு வசதி கிடைத்தது. SSLCயில் அவன் ராஜதானியிலேயே முதலாவதாக தேறினான். லயோலா கல்லூரியில் 5 வருடங்கள், 2 வருடங்கள் இன்டர்மீடியட், 3 வருடங்கள் ஹானஸ். வெள்ளைக்கார பாதிரி ஃபாதர் ஸ்டீவன்ஸ் வேதநாயகத்தின் புத்தி கூர்மையையும் அடக்கத்தையும் கண்டு மனம் பூரித்தார். இந்தியாவை விட்டு இத்தாலிக்கு அவர் திரும்பும் முன் அவனை அழைத்து கேட்டார். உனக்கு இன்னும் என்ன வேண்டும்? உங்களுடைய ஆசீர்வாதம். அது எப்போதும் உண்டு. நீ இப்போது MA வேலையில் சேருகிறாயோ அல்லது மேலே படிக்கிறாயா? இன்னும் படிக்க முடியுமா? உன்னுடைய புத்தி கூர்மைக்கும் சாதுரியமான பேச்சு வன்மைக்கும் ஏற்ற இடம் எது தெரியுமா? தெரியாது ஃபாதர். ஹை கோர்ட். நீ லா காலேஜுக்கு உடனே அப்ளிகேஷன் போடு. BLஐ முடித்ததும் எனக்கு எழுது. அவருடைய கடைசி பரிசை பெற்றுக்கொண்ட போது வேதநாயகத்தின் கண்களில் நீர் முட்டி நின்றது. அவரை எப்படி வாழ்த்துவது என்று தெரியாமல் தனக்குள் அழுது தீர்த்தான். வேதநாயகம் இப்போது சென்னையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறந்த வக்கீல்களில் ஒருவர். எத்திராஜ், அல்லாடி, வரதாச்சாரி போன்ற பெயர் போன வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் பேசும் பொழுதெல்லாம் கர்ம சிரத்தையுடன் கவனித்து வந்த அவர் நாளடைவில் தம் பேச்சை பிறர் கேட்க வருகிற நிலைக்கு வளர்ந்தவர். நீதிபதிகளுக்கு அவர் மீது தனி அன்பும் அபிமானமும் பிறந்தன. மற்ற வழக்கறிஞர்கள் அவரிடம் பிரத்யேக மரியாதையை காட்டினார்கள். 25ஆம் வயதில் வக்கீலான அவர் இதுவரையில் ஒருவரிடம் கடிந்தோ இறைந்தோ பேசினார் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஃபாதர் ஸ்டீவன்ஸிடமிருந்து அவர் அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதற்கேற்ற தம் வாழ்க்கையையும் அமைத்து கொண்டார். எந்த தீய செயலுக்கும் பலன் நரகம்தான் என்று அவர் மனப்பூர்வமாக நம்பினார். வேதநாயகத்துக்கு இப்போது வயது 59. கருப்பு நிறம், ஒற்றை நாடியான உடற்கட்டு, நெற்றி புருவ மயிர்கள் கொத்தாக அசிங்க வெள்ளையுடன் மண்டி கிடக்க அவற்றின் கீழே கண்கள் எப்போதும் கனிவையும் அன்பையும் பிரதிபலித்தன. அவர் சம்பாதிக்கும் பணத்தில் பெரும் பகுதி ஜாதி மத வேறுபாடில்லாமல் அனாதை ஆசிரமங்களுக்கும் தர்ம ஸ்தாபனங்களுக்கும் சென்றது. அனாதையாக வளர்ந்த அவர் தமக்கு பின் தம்மால் யாரும் அனாதையாக கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் கல்யாணத்தை பற்றியே நினைக்காமல் இருந்தார். அவருடைய இளம் பருவ ஏழ்மை அவருடைய மனதில் அழிக்க முடியாத தழும்பாக பதிந்துவிட்டது. மனிதனுடைய கண்கள் பசி கொடுமையில்தான் அடைத்து போகின்றன. பசியின் ஆவேசத்தில் மனித மனம் தீய செயல்களில் ஈடுபட முயல்கிறது என்றெல்லாம் தமக்குத்தானே சொல்லிக்கொண்டு இப்படி தன் குழந்தைக்கோ அக்குழந்தைகளின் குழந்தைகளுக்கோ என்றென்றுமே வரக்கூடாது என்று தீர்மானித்தார். இத்தீர்மானத்தை ஒரே ஒரு வழியில்தான் செயல்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார். முடிவு, அவர் இன்னும் பிரம்மச்சாரி. வேதநாயகத்தின் முடிவை அவருடைய நண்பர்கள் ஆமோதிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. அவரை ஒரு கோழை என்றார்கள். அவர் பொன்முறுவலால் சமாளித்து கொண்டார். அப்புன்முறுவலின் அடியில் ஏழ்மையின் சீற்றம் பிறர் கண்களுக்கு தெரியவில்லை.
வேதநாயகம் தம் சாம்பஸுக்கு வந்தபோது சரியாக மணி 10. 10:45 4ஆம் கோர்ட்டில் கேஸ் ஆரம்பிக்க இருக்கிறது. முந்தின நாளின் தொடர்ச்சி. அவர் பிரதிவாதிக்கு ஆஜராகிறார். வாதியின் தரப்பில் வாதம் நேற்றே முடிந்துவிட்டது. சொல்ல வேண்டிய பாயிண்ட் ஒன்றே ஒன்றுதான். இந்த ஒரு பாயிண்டில் கேஸே முடிந்துவிடும் ஐயம் அவருக்குத்தான். ஆனால் எப்படி இந்த பாயிண்டை எடுத்து சொல்வது, எப்படி ஆரம்பிப்பது? சொல்வதை தெளிவாக சொன்னால் ஈர மண்ணில் விதைப்பது போல பலன் தரும். வேதநாயகம் 34 வருட வக்கீல் குழம்பிப் போனார். நண்பர் ராமாமிர்தத்திடம் யோசனை கேட்டால் பலன் இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அடுத்த கணம் அவரை விட ராகவன்தான் மேலென்று நினைத்தார். நினைப்பு வந்தவுடன் போனை கையில் எடுத்து ராகவனை கூப்பிட்டார். ராகவன், ஒரு நிமிடம் வர முடியுமா? இல்லை நான் வரட்டுமா? நானே வருகிறேன் சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டரா? எஸ், 10:45 4th கோர்ட்டில் ஒர்க். ஐ ஹாவ் காட் தி கரெக்ட் லீகல் பாயிண்ட். ஆனா அதன் சாராம்சத்தை எப்படி சொல்லி விளங்க வைக்கிறது என்று புரியவில்லை. உன் ஹெல்ப் தேவை. என்ன சார், உங்களுக்கே சிரமம் என்றால் என்னால் எப்படி சார் முடியும்? உனக்கு உன்னை பற்றி எவ்வளவு தெரியுமோ அதைவிட எனக்கு உன்னை பற்றி அதிகம் தெரியும். வருகிறாயா? வேதநாயகம் போனை வைக்கவும் குமாஸ்தா பரமசிவம் வரவும் சரியாக இருந்தது. ஜூனியர்ஸ் யாருமே இன்னும் வரவில்லை சார். பரவாயில்லை, இன்னைக்கு வேண்டிய கட்டுக்களை எல்லாம் சரியாக வைத்து விடுங்கள் என்றார் வேதநாயகம். வரட்டும், அதிலே ஒன்றுமே இருப்பதாய் தெரியவில்லை. எஸ் சார். ஆனால் பிளெயின்டிஃபின் அட்வொகேட் ராமாமிர்தம். ஐனோ. ஆனால் எப்படி அவர் இந்த கேஸை எடுத்துக்கொண்டார்னு எனக்கு தெரியவில்லை. ஹி ஹஸ் நோ கேஸ். டிஸ்மிஸ் ஆகிவிடும். டிஸ்மிஸ் ஆகிற கேஸ்னு ராகவனுக்கு இன்னும் தெரியாது போலிருக்கு. தெரிந்திருந்தால் அவனே சீனியரிடம் வற்புறுத்தி சொல்லியிருப்பான். இனிமேல் கேஸ் நடப்பதை தவிர வேறு வழியில்லை சார். தோ ராகவனே வந்துவிட்டார். குட் மார்னிங் மிஸ்டர் ராகவன். இப்போதுதான் பெரியவர் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்றார் பரமசிவம். கமின் ராகவன் என்றார் வேதநாயகம். பிறகு உனக்கு ஒர்க் இருக்கா என்று கேட்டார். இருக்கு. நான் உன்கிட்ட கேட்க வேண்டியதை அப்புறமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. கோபி, தைலா மேட்டரை நீ படித்தாக்கி விட்டதா? இன்னும் இல்லை. சரி, படித்த பிறகு உன் ஒப்பீனியனை சொல்லு. மிஸ் தைலா இன்றைக்குத்தான் வந்திருக்கிறாள். பிரிலிமினரி ஹியரிங் இன்றைக்கு இருக்கிறது. அட்ஜர்ன்மெண்ட் வாங்கலாம்னு இருக்கோம். உங்களுக்கு ஆட்சேபனை இருக்காது இல்லையா? இருக்காது, தகுந்த காரணங்கள் இருந்தால் சொல்லிவிட்டு வேதநாயகம் சிரித்தார். தேங்க்ஸ். உங்க பாயிண்ட் என்ன சார்? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 11 ட்ரஸ்டுகளுக்கு உண்டான சலுகைகளை இருக்கே, அந்த செக்ஷனை ஒரு தடவை படி. அப்புறம் என் கேஸ் என்ன என்பதை சொல்கிறேன். ஒரு பெரிய புத்தகத்தை அவன் பக்கமாக தள்ளினார் வேதநாயகம். சுஜா 7வது கோர்ட்டை நோக்கி விரைய தைலா மாடி வராந்தாவில் நடக்கலானாள். முதல் மாடியில் நடந்து கொண்டிருக்கையில் 2வது கோர்ட் கண்ணுக்கு தெரிந்தது. பொதுஜனங்கள் அமருவதற்கென்று இடப்பட்ட பெஞ்சுகளில் அருகே நின்று ஓரிரு நிமிடங்கள் கவனித்தாள். நீண்ட விசாலமான ஹால். அண்ணாந்து பார்த்தபோது அதன் உயரம் மலைக்க வைத்தது. வெள்ளை வெளேர் என்று பிரம்மாண்டமான சுவர்கள், நவாப் காலத்து மணி விளக்குகளும் இக்காலத்து மின்சார விசிறிகளும் கணக்கில்லாமல் கூரையில் இருந்து தொங்கின. எல்லா மின்விசிறிகளும் அசுர வேகத்தில் சுற்றியதை பார்த்தபோது தானும் அவற்றோடு சுற்றுவதான பிரம்மை உண்டாகியது. சுவர்களையும் விசிறிகளையும் விட்டுவிட்டு கண்ணை தாழ்த்திய போது ஒரு அட்வொகேட் நிதானமாக புத்தகத்தை ஊடுருவிக் கொண்டிருப்பதும் இடையிடையே கையில் இருக்கும் தாளில் ஓரிரண்டு வரிகள் படிப்பதும் தெரிந்தது. நீதிபதி பொறுமையுடன் வக்கீலின் வாதத்துக்கு காத்து கொண்டிருக்க வழக்கில் சம்பந்தப்படாமல் உட்கார்ந்திருக்கும் வக்கீல்கள் அடுத்து வரப்போகும் தங்களுடைய வழக்குகளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். வழக்கில் எதிர்க்கட்சி வக்கீல் எதை பற்றியுமே கவலைப்படாதவரை போல புன்முறுவல் பூத்த முகத்தோடு புத்தகத்தோடு தவிக்கும் வக்கீலை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். வக்கீல் தேடுகிற லாய் பாயிண்ட் அவர் பார்க்கிற புத்தகத்தில் இல்லை என்று அவர் தம் சிரிப்பாலேயே கூறுவது போல இருந்தது. ஜட்ஜின் பொறுமை தைலாவுக்கு இல்லை. 2வது கோர்ட்டை விட்டு வெளியேறி இடதுபுறமாக திரும்பினாள். சுஜா சொன்ன ஓவியங்கள் தெரிந்தன. ஆனால் ஓவியங்களில் கண் நிலைக்கும் முன்
சர் டி முத்துசாமி ஐயரின் சிலை மனித உடலின் கம்பீரத்துடன் குழந்தையின் கபடமற்ற தன்மையுடன் அவளை தடுத்தது. அருகே வந்து நின்றாள். மனம் வியப்பில் விரிந்தது. முத்துசாமி ஐயரை பற்றி அவள் நிறைய படித்திருக்கிறாள். முதல் இந்திய ஜட்ஜ் என்ற பெருமையை தந்தது அவர்தான். வெள்ளை வெளியேறென்ற அந்த சிலையை அவள் பார்த்து கொண்டே நின்றாள். சிற்பியின் கைத்திறன் ஒவ்வொரு அங்கத்திலும் மிளிர்ந்தது. நீண்ட நாசி, பரந்த நெற்றி, தலைப்பாகையின் நேர்த்தி, பார்வையில் உறங்கிய சாந்தம், உதடுகளில் சுரந்த அன்பு, தோள்பட்டையின் கம்பீரம். தைலா கேலரியில் தன்னை மறந்தவளாய் நுழைந்தாள். வெராந்தா குளிர்ச்சியாக இருந்தது. பெரிய பெரிய தட்டிகள் வெளிச்சத்தை மறைத்தன. ஒவ்வொரு ஓவியமும் அவளுடைய கண்களை பறித்தது. இந்திய ஆங்கிலேய ஜட்ஜுகள் திடீரென்று உயிர் பெற்று அவளை பார்த்து புன்முறுவல் பூப்பது போலவும் அவளுடன் சேர்ந்து நடப்பது போலவும் பிரம்மை ஏற்பட்டது. ராஜாங்கத்தின் ஓவியத்தை பார்க்க வேண்டும் என்று எழுந்த அவாவில் அவள் ஒவ்வொன்றாக பார்த்து தேடினாள். இப்போது மனம் ஓவியங்களின் சிறப்புகளில் செல்லவில்லை. எல்லாம் வெறும் படங்களாக தோன்றின. 10 நிமிடங்களில் அவளுக்கு அலுத்து விட்டது. திரும்பி நடந்தாள். திடீரென்று இன்னொரு சிலை, சின்னஞ்சிறு சிலை, மார்பு வரையுமே செதுக்கிய சிலை கண்ணில் பட்டது. அச்சிலைக்கு உரியவரின் படத்தை அவள் சின்ன வயதில் பத்திரிகைகளில் பார்த்த நினைவு உண்டாயிற்று. ஆனால் பெயர் தெரியவில்லை. அருகே நின்று பெயரை படித்தாள். PV ராஜமன்னார். நினைவு வந்தபோது இப்பெயர் எப்படி தனக்கு மறந்து போயிற்று என்று அவளுக்கு வியப்பு உண்டாயிற்று. அவள் படித்த கல்லூரி ஆண்டு விழாவுக்கு அவர் வந்திருந்தும் இப்போது அவளுக்கு அவர் பெயர் நினைவில் வராதது ஆச்சரியம்தான். திடீரென்று ஒரு விசேஷம் அவளுக்கு புலப்பட்டது. முதல் இந்திய ஜட்ஜுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலை, முதல் இந்திய சீஃப் ஜஸ்டிஸுக்கும் சிலை, ஏனைய ஜட்ஜுகளுக்கெல்லாம் ஓவியங்கள். வேம்பாக்கம் பாஷ்யம் ஐயங்காருக்கு மட்டும் கோர்ட்டுக்கு வெளியே பெரியதாக சிலை வைத்திருக்கிறார்கள். ஏன் எல்லா ஜட்ஜுகளுக்கும் சிலை எழுப்பவில்லை? கண்ட கண்ட பேர்களுக்கெல்லாம் சரித்திரத்தில் நினைவு வைத்துக் கொள்ள தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் சிலை எழுப்புகிறார்களே. இந்த ஜட்ஜுகள் என்ன பாவம் செய்தார்கள்? தன் சிந்தனையில் லயித்து கொண்டே நடந்த தைலா மீண்டும் வெராந்தாவுக்கு வந்தாள். சுஜா அவளுக்காக காத்து கொண்டிருப்பாள் என்ற எண்ணம் எழுந்தது. அவளுடைய சாம்பஸ் இதே முதல் மாடியில்தான் இருக்கிறது. ஆனால் எந்த பகுதியில்? கண்டிப்பாக இந்த பக்கத்தில், கிழக்கு திசையில் இல்லை. இங்கே இருப்பதெல்லாம் 2வது கோர்ட் போர்ட்ரைட் கேலரி தான். வடக்கே லைப்ரரியும் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் காரியாலயமும் இருக்கின்றன. சுஜா ஏதோ நம்பர் சொன்னாளே. ராமாமிர்தத்தின் சாம்பஸ் நம்பர் 199. இவரும் ஏதோ 90இல் ஆரம்பிக்கும் நம்பரைத்தான் சொன்னார். 94? 99? இல்லை. அவளுடைய ஞாபக சக்திக்கு ஏதோ கோளாறுதான், சந்தேகமே இல்லை. சுஜா சொன்ன எண் என்ன? பொறுமை இழந்து நடந்த அவளுக்கு திடீரென தூக்கி வாரி போட்டது. அதே சமயத்தில் சந்தோஷமும் உண்டாயிற்று. கோபி எதிரே நின்று கொண்டிருந்தான். உங்கள் கேஸும் என் கேஸும் இன்னைக்கெல்லாம் நடக்காது போலிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் என்றான் கோபி. இங்கே ஏன் நிற்கிறீர்கள்? நீயே இங்கே ஏன் நடக்கிறாய்? தைலா சிரித்தாள். இன்னும் உங்க மனசு ஆத்திரப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஏன் இப்போதே ஜட்ஜின் தீர்ப்பு என்னவாக இருக்கும்னு உங்களுக்கு தெரிந்து விட்டதா? தைலா சீண்டினாள். கோபி மௌனமாக நின்றான். உண்மையில் அவனுக்கு அவள் மீது எரிச்சலோ கோபமோ இல்லை. அவன் மீது ஒரு அநியாய வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் யாராக இருந்தாலும் அந்த அநியாயத்தின் உருவம் இவள் மூலமாகத்தான் வந்திருக்கிறது. இந்த ஒரு பெண் வக்காலத்தில் ஒரு கையெழுத்தை, ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் போடாமல் இருந்தால் அவன் இப்படி கால் கடுக்க நின்ற வக்கீலின் முகத்துக்காக காத்திருக்க வேண்டாம். ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்கள்? இப்பத்தான் முதலாக இந்த கட்டிடத்தை பார்க்கிறேன். இந்த ஓவிய கூடத்துக்கு போயிருந்தேன். அப்பப்பா, எவ்வளவு ஓவியங்கள்! எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான். ரொம்ப சரி. என்ன வருத்தம் என்று கேட்க மாட்டீர்களா? எதற்கு கேட்கணும்? பெண்கள், சமுத்திரங்கள், சமுத்திரத்திலே லட்சக்கணக்கான மீன்கள், சுறாக்கள், திமிங்கலங்கள் இருப்பது மாதிரி பெண்கள் மனசுகளிலே எண்ணங்கள் இருக்கும். நான் ஏன் எதற்காக கேட்கணும்? இன்னைக்குத்தான் நீங்க இப்படி அபாரமாய் பேசுகிறீர்களா? இல்லை எப்பொழுதுமே இப்படித்தானா? நாடகம், கதையெல்லாம் எழுதுகிற பழக்கம் உண்டா? அது கிடக்கட்டும். என் மனசிலே ஒரு வருத்தம் பிறந்ததுன்னேனே. என்னன்னு சொல்லட்டுமா?
அப்புறம் ஆண் மனசை பற்றி சொல்கிறேன். முதலில் ஆணின் மனசை பற்றி சொல்லு. உன் மனதின் வருத்தத்தை பற்றி எனக்கு அக்கறை இருக்கிறதாக தெரியவில்லை. ஒவ்வொரு சாதாரண மனிதனுடைய மனசும் வெறும் பாலைவனம், பிளெயின் டெசர்ட். கலைஞர்கள் மனதில் கலைகளை பற்றித்தான் கற்பனை உண்டு. மற்றபடி அவர்களும் வெறும் டெசர்ட். ஆண்கள் மனசில் சுயநலத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. தான், தன்னுடைய, தனக்கு என்ற ரீதியில்தான் சிந்தனையே செல்லும். பெண்கள் பொல்லாதவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், கபடமாக சிரிப்பவர்கள் என்றெல்லாம் பல ஆண்கள், அதிலும் படித்த புள்ளிகள், பிரம்மை பிடித்து பயந்து அவர்களை எதிர்க்கவும் சக்தி இல்லாமல், அடக்கவும் ஆணவம் இல்லாமல் தங்கள் கோழைத்தனத்தில் வீராப்பாக ஒதுங்கிக் கொள்கிறார்கள். முடித்து விட்டாயா? இல்லை. அப்படியானால் இன்றைக்கு இந்த பேத்தல் போதும். மீதியை வேறு யாருக்காவது ரிசர்வ் செய்து வை. ஓகே. என் வருத்தம் என்ன தெரியுமா? இந்த ஹைகோர்ட் எத்தனை தலைமுறைகளாக இருக்கின்றது. இதுவரையில் ஒரு பெண் ஜட்ஜ் இருந்திருக்கிறாளா? இந்த ஹைகோர்ட்டில் இல்லை என்றால் என்ன? சமீப காலத்தில் அண்ணா சாண்டி என்ற ஒரு பெண் ஜட்ஜ் கேரளத்தில் இருந்தார் என்று எனக்கு தெரியும். நான் சொல்றது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க வழி இருக்கு. அப்படியா? ஆமாம். நீ உடனே லா காலேஜில் புகுந்து விடு. இல்லாமல் போனால் உங்கள் சர்வ கலாசாலையில் LLB படி. 2 வருடங்களில் டிகிரி, அப்புறம் 1 வருடம் அப்ரெண்டிஸ், பிறகு வக்கீல். 4-5 மர்டர் கேஸ், 7-8 ரிட், 10-12 சொத்து சம்பந்தமான கேஸ். எப்படியாவது சம்பாதித்துக்கொள். அப்புறம் தலை கீழாக நில்லு. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஜட்ஜ் மிஸ் தைலா என்று சரித்திரம் பொன் எழுத்துக்களில் சொல்லட்டும். அப்படி ஜட்ஜாக வரும்போதும் நான் வெறும் மிஸ்ஸாகத்தான் இருக்க வேண்டுமா? அது எனக்கு தெரியாது. தேங்க்யூ. நான் வருகிறேன். உங்கள் வக்கீல் சுஜா எனக்காக காஃபியுடன் காத்து கொண்டிருக்கிறாள். இல்லை சுஜா, இப்போதுதான். நீ வருவதற்கு 1 நிமிஷம் முன்புதான் வக்கீல் வேதநாயகத்துடன் பறந்து கொண்டிருந்தாள். 11வது கோர்ட்டில் இருக்கிறாள். தேங்க்யூ. நான் என் வக்கீலின் சேம்பர்ஸுக்கே போகிறேன். தேங்க்ஸ். சாயங்காலம் லிஃப்ட் கிடைக்குமா? பஸ் ஸ்டாண்டிலேயே நின்றுவிடு. என் கார் அந்த பக்கமாக வந்தால் கையை காட்டு. நான் வரேன். ஓகே. கேஸ் இன்னைக்கு வராது போலிருக்கு. பார்க்கலாம். நான் வரேன். 3 தடவை சொல்லியாச்சு. சரி, 4வது தடவை. தைலா சிரித்தாள். அந்த சிரிப்பு அவனை கவ்வி இழுத்தது. இந்த சமுத்திரத்தில் இப்போது அவனை பிடித்து இழுப்பது சுறாவா அல்லது விழுங்குவது திமிங்கலமா? தைலா 2 அடி வைத்திருப்பாள். மிஸ் தைலா, கூப்பிட்டீர்களா? எங்கே லஞ்ச் சாப்பிட போகிறாய்? தெரியாது. எங்க ஆபீஸுக்கு போகிற வழியில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கிறது. உயர்ந்த ரக ஹோட்டல், ஏர் கண்டிஷன் ஹோட்டல். எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும். நிம்மதியாக அமைதியாக சாப்பிட வசதி இருக்கிறது. தேங்க்ஸ். நான் வருகிறேன். நாம் எனிமீஸ். தைலா சிரித்து கொண்டே நடந்தாள். தன்னை நன்றாக மட்டம் தட்டிவிட்டாள் என்ற எண்ணம் பிறந்தபோது கோபிக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.